திமுக மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இடையே நாடாளுமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பாக இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் ரமேஷ், இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் யாரெல்லாம் பங்கேற்று இருக்கிறார்கள்? முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம். திமுக மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இடையே நாடாளுமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு தொடர்பாக இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது. திமுக பொருளாளர் TR பாலு தலைமையிலான திமுக பேச்சுவார்த்தை குழுவுடன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பேச்சுவார்த்தை குழு நேரில் சந்தித்து இந்த தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறது. திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரைக்கும் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் நாகை, திருப்பூர் என 2 மக்களவை தொகுதியில போட்டிட்டு இருந்தாங்க. ஆனா வரக்கூடிய 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் 3 மக்களவை மற்றும் ஒரு மாநிலங்களவை தொகுதியை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டு வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆனால் திமுக தரப்புல ஒரு மக்களவை, ஒரு மாநிலங்களவை தொகுதி ஒதுக்க முன்வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே முதற்கட்ட பேச்சுவார்த்தை என்பது முடிந்திருக்கக்கூடிய சூழல்ல இன்று இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது. இன்றைய தினமும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நிலைப்பாடை திமுக பேச்சுவார்த்தை குழு கேட்டறிய இருக்கிறது. அதற்கு பிறகு திமுக தரப்புல எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்ற விவரங்களையும் தெரிவிக்கப்பட இருக்கிறது. இன்றைய பேச்சுவார்த்தையில திமுக மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இடையே ஒரு உடன்பாடு எட்டப்படும் என்று சொல்லப்படுகிறது. தொகுதி ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாகுமா என்று கேட்டால் ஒப்பந்தம் கையெழுத்தாவதற்கு இன்று வாய்ப்பில்லை. இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் எத்தனை தொகுதி, எந்தெந்த தொகுதி மாநிலங்களவை பதவி கொடுக்கப்படுமா என்பதெல்லாம் இன்று முடிவாகிவிடும் எனவும், தொகுதி ஒப்பந்தம் கையெழுத்து பொறுத்தவரைக்கும் இன்னும் 2-3 நாட்களில் இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. இப்படியாக தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இடையே ஒரு பேச்சுவார்த்தை என்பது அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.